ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து தேர்வு முறை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். இந்த ஆண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதில் 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9 நடைபெறவுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு முறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருத்தியமைக்கப்பட்ட தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 29 பணியிடங்களை நிரப்புவதற்கான 1B மற்றும் 1Cக்கான முதல்நிலை தேர்வு ஜூன் 12 நடைபெறுகிறது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜூலை 13 நடைபெறும். நேர்காணலுடன் கூடிய பட்டப்படிப்பு அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு ஆகஸ்ட் 11 நடைபெறும். 2030 பணியிடங்களை கொண்ட குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28 டிப்ளமோ மற்றும் ITI அளவிலான தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு நவம்பர் 17 நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்வு முறைகளில் சில மாற்றங்களையும் டிஎன்பிஎஸ்சி செய்துள்ளது. இதன்படி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கு ஒரே முதல்நிலை தேர்வு நடத்தப்படும். ஆனால் பிரதான தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும். குரூப் 2 பிரதான தேர்வு விரிவான விடையளிக்கும் வகையிலும், குரூப் 2A தேர்வு கொள்குறி வகை முறையிலும் இருக்கும். குரூப் 2 பணியிடங்களுக்கு இனிமேல் நேர்காணல் நடத்தப்படாது. குரூப் 1, 2, 4 ஆகிய தேர்வுகளை தவிர மற்ற தேர்வுகள் கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பை தகுதியாக கொண்ட தேர்வுகள் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு என நடத்தப்படும். இதில் நேர்காணலுடன் கூடிய தேர்வு, நேர்காணல் இல்லாமல் தேர்வு என இருவேறு பிரிவாக இருக்கும். அதேபோல ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு தனியாக தொழில்நுட்ப சேவை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. சட்டம் தொடர்பான தேர்வுகள் தனியாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் போல ஒருங்கிணைந்த தேர்வாக நடத்தும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.